ஹாய்! இன்னைக்கு ஒரு தால்ச்சா ரெசிபி தான் செஞ்சுருக்கேன். ஸோ எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஒரு குக்கரில் 1/2 கப் துவரம்பருப்பு, 1/4 கப் கடலப்பருப்பு எடுத்திருக்கேன். அது கூடவே ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் இஞ்சி, பூண்டு, லைட்டாக மஞ்சள்தூள், கறி ஆட் பண்ணிவிட்டு 2 கிளாஸ் தண்ணி போட்டு 5 விசில் நான் விட்டுட்டேன். அடுத்தது ஒரு சட்டியில் எண்ணெயும் நெய்யும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அது கூடவே பார்த்திங்கன்னா பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதுவும் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன். கூடவே கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது தக்காளி, உப்பு போட்டு வதக்க விட்டுட்டேன். அதுக்கு அடுத்தது கொத்தமல்லி, புதினா ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு அடுத்தது காய்கறி நான் சேர்த்துருக்கேன். உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், கேரட் சேர்த்துட்டு மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். மட்டன் மசாலா, குழம்பு மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள், தனியாத்தூள் இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிட்டு நான் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு நல்லா அந்த வெஜிடபிள்ஸ்லாம் வேகிறதுக்கு விட்டுட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு நான் வேக வச்ச பருப்பு ஆட் பண்ணிவிட்டு ஃபைனலாக புதினா, கொத்தமல்லி போட்டுட்டு நான் இறக்கிட்டேன். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.